السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله وآله وصحبه وسلم. وقال أيضا في آية أخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى، أو كما قال النبي صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إلهي لست للفردوس أعلى ولا أقوى على نار الجحيم، فهب لي توبة تغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை நம்மை முஸ்லிமாகவும் முஃமினாகவும் இவ்வுலகில் பிறக்கச் செய்து பல நபிமார்கள் கேட்டும் கிடைக்காத, அவர்கள் பெறாத, சரியாக சொல்வதானால் அவர்களுக்கு அல்லாஹ் தராத நற்பெரும் பாக்கியம் இந்த உம்மத்தே முஹம்மதியா. இதை நம்மவர்களுக்கு கேட்காமல் தந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாவதாக. ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக இரட்சகர் நபிகள் கோமான் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அன்னாரை அப்படியே அடிப்பெறலாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அஇம்மாக்கள், அவுலியாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் இன்னும் அமரவிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக என்றென்றும் நிலவுமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நம்மையெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு மிக விருப்பமான ஒரு நபியினுடைய உம்மத்திலே நம்மையெல்லாம் ஆக்கியிருக்கிறான். என்றாலும் அந்த உம்மத்து என்று வருகிற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மேடு பள்ளங்கள் என்று சொல்லக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை, சில நேரம் சரியான சூழ்நிலைகள், சில நேரம் கொஞ்சம் கடுமையான சூழ்நிலைகள், சில நேரம் சமாளித்து போகலாம் என்கிற சூழ்நிலைகள், சில நேரங்கள் சமாளிக்கவே முடியாது என்கிற சூழ்நிலை, இப்படி இந்த உம்மத்தினுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளை, காலநிலைகளை அல்லாஹ் அவ்வப்போது அப்படியும் இப்படியுமாக மாற்றி மாற்றி வைப்பதுண்டு. அதன் அடிப்படையில் நமது தமிழ்நாட்டிற்கு அருகில் இருக்கிற மாநிலமாகிய கேரளா என்கிற அந்த மாநிலத்தை பற்றி மக்களுடைய கருத்து என்னவென்றால், காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று சொல்லுவார்கள். கடவுள் தனக்குரிய ஒரு நாடாக வைத்திருக்கிற ஒரு நாடு தான் இந்த கேரளா என்கிற ஒரு அடைமொழி மக்களுக்கு மத்தியிலே பரவலாக பேசப்படுவது. அதற்கு கேரளா என பெயர் வந்ததனுடைய ஒரு காரணத்தை இப்படி சொல்லுவார்கள்: ஹைருல்லா, அல்லாஹ்வினுடைய நலவு, இது அப்படி கேரளாவாக மாறிப்போனது வழக்கு தோஷத்தில் என ஒரு வரலாற்று செய்தியும் உண்டு. அதன் அடிப்படையில் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்தமான ஊர் இந்த இந்தியாவில் கேரளா. காரணம், எல்லா பகுதியிலும் பச்சை பசைகள் என இயற்கை வளங்கள் சூழ இருக்கிற அந்த ஒரு ஊர் மிகவும் செழுமையான ஒரு ஊர், கடவுள் தனக்கென ஒரு படைத்த ஊர் என சொல்லப்படுகிற அளவிற்கு இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்கிற ஒரு நாடாக, ஒரு ஊராக நமது பக்கத்து மாநிலம் கேரளா இருந்து வந்தது. ஆனால் அல்லாஹ்வினுடைய ஒரு நாட்டம், அவனுடைய சோதனை என்று கூட நாம் சொல்லலாம். சமீப காலத்தில் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் அங்கு ஏற்பட்டிருக்கிற அவல நிலை என்னவென்று நம் அனைவருக்கும் தெரியும். சுமார்
இரவு 12:30 மணி அளவில் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டு பல கிராமங்கள் அந்த மண்ணுக்கு அடியிலே புதைக்கப்பட்டதாக செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லுகிறது. அதிலும் சங்கடப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், பெண்களும் சிறார்களும் குழந்தைகளும் உட்பட பலரும் இறந்து போன சடலங்களாக கிடைத்திருக்கிறார்கள். இன்னும் பலர் எங்கு இருக்கிறார்கள், எத்தனை அடி ஆழத்திலே அவர்கள் மாட்டியிருக்கிறார்கள், அல்லது தண்ணீரில் அடிக்கப்பட்டு எந்த ஊரில் அவருடைய உடலெல்லாம் கரை சேர்ந்திருக்கிறது என்கிற ஒரு நிலைப்பாட்டிலும் இப்பொழுது இருக்கக்கூடிய நமது அண்டை மாநிலமான கேரளா இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுடைய நிலைகளை அல்லாஹ் சரி செய்வானாக. அவர்களில் இறந்த இஸ்லாமியர்களுடைய சுகதாக்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. அவர்கள் தன்னை விட்டும் மறைந்திருக்கிற தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு பதிலாக அல்லாஹ் சிறந்த பகரத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவானாக. கேரளாவை பற்றி சொல்கிற பொழுது சுற்றுலாத்தலம் என்று சொல்லுவார்கள். அந்த கேரளாவை சுற்றி மட்டுமே சுமார் 20க்கும் மேற்பட்ட சுற்றுலாத்தலங்கள் அமைந்திருப்பதாக நமக்கு புள்ளி விவரங்கள் சொல்லியிருக்கிறது. அதன் அடிப்படையில் மிகப்பெரிய இயற்கையினுடைய அழகு காட்சி பொக்கிஷம் அந்த கேரளா என்று சொல்லலாம். அந்த நாட்டிற்கு அந்த ஊரிற்கு இப்பேற்பட்ட ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுடைய சோதனை என்றுதான் நாம் சொல்லியாக வேண்டும். அதே நேரத்தில் இந்த நிலச்சரிவுகள் நமக்கு என்னென்ன பாடங்களை கற்றுத்தருகிறது என்பதை பற்றிய சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவினுடைய உரையின் வாயிலாக நாம் பார்ப்போம். நம்மள பலரும் பல செய்திகள் இப்படி சொல்லுவார்கள், திடீரென ஏற்படக்கூடிய மரணம் என்றால் அது யார் உலகிலே பாவிகளாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் திடீர் மரணம் ஏற்படும் என்கிற ஒரு வார்த்தை புலங்கள் நமது வாழ்க்கையிலே உண்டு. ஆனால் உண்மை நிலை அப்படி அல்ல. என்றாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென ஏற்படுகிற மரணத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் எனவும் சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் துஆவில் திடீர் மரணங்களை விட்டும் அவர்களும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்பதை ஹதீஸினுடைய வாயிலாக நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம இன்னி நஊது பிக மின் ஃபுஜஅத்தில் மௌத் என பெருமானார் கேட்பார்கள். யா அல்லாஹ், நான் திடீரென ஏற்படக்கூடிய மரணங்களை விட்டு முன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என பெருமானார் ரசூலுல்லாஹ் நம்மளிடத்தில் துஆவை இப்படி நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். திடீர் மரணம் என்றால் இயற்கை சீற்றத்தின் மூலமாக மரணிப்பது அல்லது சாலை விபத்து, கட்டிட இடிபாடுகள், இது போன்ற கொள்ளை நோய்கள், வைரஸின் மூலமாக தாக்கப்பட்டு மரணிக்கிற மரணங்கள், நன்றாக இருப்பார் திடீரென இரவு தூங்கியவர் காலை விழித்திருக்கவில்லை, இது போன்ற மரணங்களை எல்லாம் திடீரென ஏற்படுகிற மரணம் என்று நம்மில் பலரும் சொல்லுவோம். ஆனால் இந்த திடீர் மரணம் என்று வருகிற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹ் ஒரு சில நேரங்களில் இதை சோபனம் என்றும் பெருமானார் கூறியிருக்கிறார்கள். ஒரு சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய கோபம் எனவும் பெருமானார் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். என்றாலும் சோபனமாவது கோபமாவது எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிற வழிமுறை. நாயகம் ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி துஆ கேட்பார்களாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹதம் வ அஊது பிக மினத் தர்தி வ அஊது பிக மினல் கர்கி வல் ஹரகி வல் ஹதம் வ அஊது பிக அன் யதகப்பத்னி ஷைத்தானு இன்தல் மௌத் வ அஊது பிக அன் அமூத ஃபீ சபீலிக முத்பிரா வ அமூது பிக வ அன் அமூது லதீகா என பெருமானார் கேட்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிற இந்த பாதுகாப்பு, மரணத்திலிருந்து இப்பேற்பட்ட மரணங்களிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பது ரசூலுல்லாஹ் எதை பட்டியலிடுகிறார்கள் என்றால், கட்டிட இடிபாடுகளின் மூலமாக சிக்கி மரணிக்கிற அந்த மரணத்தை விட்டு யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே சமயத்தில் நீரில் மூழ்கி போய் அல்லது வயிற்று கோளாறின் மூலமாக மரணிப்பது, இது போன்ற தீயின் மூலமாக தீ ஏற்பட்டு அதன் மூலமாக உடலெல்லாம் கருகி போய் மரணிப்பது, இது போன்ற மரணங்களை விட்டு யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே சமயம் என்னுடைய மரணத்தின் பொழுது ஷைத்தான் என்னை தொடுவதில் இருந்தும் அவனுடைய தீங்குகளில் இருந்தும் தூண்டுதலில் இருந்தும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என பெருமானார் ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் யா அல்லாஹ் உன்னுடைய பாதையிலிருந்து புறமுதுகு காட்டியவனாக மரணிக்கிற அவல மரணத்திலிருந்து என்னை
பாதுகாப்பாயாக. அதேபோல் பாம்பு, தேள் போன்ற விஷஜந்துக்களுடைய தீண்டுதலின் மூலமாக மரணிக்கிற அந்த மரணத்தை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு மரணம் எப்படியெல்லாம் இருப்பதற்கு கூடாது என்று பெருமானார் தவிர்ந்திருக்க வேண்டும் என்று யோசித்தார்களோ அந்த எல்லா மரணத்தை விட்டும் ரசூலுல்லாஹ் இப்படியெல்லாம் உண்டான மரணத்தை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடி வாழ்கிறேன். என்னுடைய மரணம் என்று வருகிற பொழுது சாலிஹான முறையில் கலிமா ஷஹாதாவோடு மரணிக்கிற நல்ல மரணத்தை எனக்கு தா என்கிற துவாவை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஃபுஜஅத்துல் மௌத் என்று சொல்வார்கள் அரபியில, திடீரென ஏற்படுகிற மரணம். இந்த திடீர் மரணம் நல்லதா கெட்டதா என்கிற ஒரு விளக்கம் நமக்கு தேவைப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சில ஹதீஸ்களில் திடீர் மரணம் முஃமின்களுக்கு அது ராஹத் என்று சொன்னார்கள். பாவம் செய்து வாழ்கிற பாவிகளுக்கு அது ஒரு சோதனை, அல்லாஹ்வுடைய கோபம் என்று பெருமானார் சொன்னார்கள். இப்படி இருக்க திடீர் மரணம் நல்லதா கெட்டதா என்கிற ஒரு விளக்கம் நம்ம எல்லோருக்கும் தேவைப்படுகிறது. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், திடீர் மரணம் அது குறித்து சில செய்திகளை நீங்கள் எனக்கு சொல்லுங்களேன் என பெருமானார் ரசூலுல்லாஹ்விடத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட பொழுது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ராஹத்துல் லில் முஃமின், திடீர் மரணம் என்றால் இஸ்லாமியர்களுக்கு முஃமின்களுக்கு அது ராஹத், நிம்மதியான ஒரு மரணம் என பெருமானார் சொன்னார்கள். அதே சமயத்தில் பாவம் செய்து வாழ்பவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு சோதனை என பெருமானார் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் மரணம் எப்படி வேண்டுமானாலும் வரும். மரணத்தை வைத்து ஒருவர் நல்லவரா அல்லது தீயவரா என்கிற முடிவிற்கு யாராலும் வந்துவிட முடியாது. அவருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததா, நன்மைகள் உயர்ந்ததா அல்லது பாவத்தில் அதிகம் அவர் கழித்தவரா என்பதை பார்த்துதான் அவருடைய மரணம் நன்மையா அல்லது கெட்டதா என்பதை பற்றி எல்லோருக்கும் தெரிய வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய உம்மத்தில் 5 கூட்டத்தார்களை ஷுஹதாக்கள், ஷஹீதுகள் என பெருமானார் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டார்கள். அந்த 5 பேரை பற்றி பெருமானார் சொல்கிற பொழுது அல் மத்ஊன், பிளாக் நோய், அதன் மூலமாக மரணம் அடைகிறவர்கள் ஷுஹதாக்கள் என பெருமானார் சொன்னார்கள். வல் மபுத்தூன், வயிற்று போக்கின் மூலமாக மரணத்தை தழுவியவர்கள் அவர்கள் ஷஹீதுகள் என பெருமானார் சொன்னார்கள். வல் கரிகு, நீரில் மூழ்கி மரணமாகிறவர் அவரும் ஷஹீத் என பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஸாஹிபுல் ஹதம், கட்டிட இடுபாடுகளில் சிக்கி தன்னுடைய உயிரை நீர்த்தவர் அல்லாஹ்வுடைய பாதையில் மரணித்த தியாகி என பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். 5வதாக சொல்கிற பொழுது அஷ்ஷஹீது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து அவனுக்காக யார் தன்னுடைய உயிரை தருகிறாரோ அர்ப்பணிக்கிறாரோ அவர் ஷஹீத் என பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் இந்த உம்மத்திலே பெருமானாரிடத்தில் இப்படி ஒரு கேள்வி ரசூலுல்லாஹ் வைத்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்க ஷஹீதுகள் ஷுஹதாக்கள் என்றால் நீங்கள் யாரை நினைக்கிறீர்கள் என்று பெருமானார் சஹாபாக்களிடத்திலே கேட்பார்கள். அப்ப சஹாபாக்கள் எல்லோரும் ஒருமித்த பதிலாக சொன்னது, அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானவர்கள், உயிர் தந்தவர்கள் அவர்கள் தானே ஷுஹதாக்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், அவர்கள் மாத்திரம் ஷுஹதாக்கள் அல்ல. அப்படி அவர்கள் மாத்திரம் ஷுஹதாக்கள் என்றிருந்தால் என்னுடைய உம்மத்தில் ஷஹீதுகள் மிக குறைவானவர்கள் தான் இருப்பார்கள் என பெருமானார் சொல்லி 5 நபரை பெருமானார் பட்டியலிட்டு, இப்படி பிளாக் நோயில் மரணித்தவர் அல்லது வயிற்றுப்போக்கில் மரணித்தவர், நீரில் மூழ்கி மரணித்தவர், உடல் கருகி மரணித்தவர், கட்டிட இடுபாடுகளில் மரணித்தவர், இவர்கள் எல்லாம் கூட என்னுடைய உம்மத்தில் ஷஹாதத் என்கிற உயர்ந்த மரணத்தை பெற்ற, உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற உயிர் தியாகிகள் என பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகள் எல்லாம் நமக்கு ஹதீஸ்களிலே இடம்பெறுகிறது. ஆக திடீர் மரணம், நிலச்சரிவின் மூலமாக மரணமாகிறார்களே, இதுபோல திடீர் மரணம் என்று வருகிற பொழுது அவர்கள் பாவிகளாக இருப்பார்களோ என்கிற ஒரு எண்ண ஓட்டம் நமக்கு அவசியமற்றது. அவருடைய வாழ்க்கை தரத்தில் அவர் எப்பேற்பட்ட உயரிய நன்மைகளை செய்திருக்கிறார் அல்லது எப்பேற்பட்ட ஈமானோடு அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை கருத்தில் கொண்டுதான்
அவருடைய மறுமை நிலை எல்லாம் இருக்கும் என்பதை கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ் இந்த பிளாக் நோய் ஒருவருடைய மரணம் இதன் மூலமாக நிகழ்ந்தால் அவர் ஷஹீத் என பெருமானார் சொன்னார்களே, இந்த ஒரே காரணத்தினால் எத்தனையோ சஹாபாக்கள் என்னுடைய மரணம் இந்த நோயின் மூலமாக ஏற்பட வேண்டும் யா அல்லாஹ் என அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருவதாக நமக்கு ஹதீஸ்கள் வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. செய்துனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லி காட்டும். ஒரு சமயத்தில் அமவாஸ் எனும் காலரா நோய் பலஸ்தீன பூமியிலே பரவிய பொழுது அந்த நேரத்தில் அங்கு அமீராக இருந்தவர்கள் செய்தனா அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு இந்த பிளாக் நோயின் மூலமாக அவர்கள் பாதிக்கப்பட்டு மரணத்தினுடைய விளிம்பிலே படுத்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் செய்தனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அபூ உபைதா ரலியல்லாஹு சொல்லுவார்கள், இதோ சிறிது நேரத்தில் என்னுடைய மரணம் சம்பவிக்கும் என நான் நினைக்கிறேன். எனவே எனக்கு பின்னால் ஹலீஃபாவாக இந்த ஊரினுடைய தலைவராக அமீராக பொறுப்பில் நீங்கள் இருக்க வேண்டும் என முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். ஜி தப்பி போட்டு வெளியே இருக்கிறார். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபூ உபைதா ரலியல்லாஹு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார்கள். சரி என அவர்களும் பொறுப்பேற்கிறார்கள். வரலாறு நமக்கு சொல்லி காட்டும். அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 30,000 நபர்களுக்கு மேற்பட்டோர் அந்த பிளாக் நோயின் மூலமாக பாதிக்கப்பட்டு ஷஹீதானார்கள் என்கிற வரலாற்று குறிப்பு நமக்கு கிடைக்கிறது. ஆக அப்பேற்பட்ட உயர்ந்த எண்ணிக்கையை கொண்ட அந்த மரணம் அந்த தழுவிய பொழுது எல்லா மக்களும் செய்தனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள், முஆத் அவர்களே, உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் தானே இத்தனை ஆயிரம் நபர்கள் எல்லாம் மரணித்து போகிறார்கள், செத்து போகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யக்கூடாதா? இந்த பிணி நம்மை விட்டும் நீங்க வேண்டும், இந்த நோய் நம்மை விட்டும் நீங்க வேண்டும் என நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடாதா என்று கேட்ட பொழுது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது, இது பிணி அல்ல, இது சோதனை அல்ல, மாறாக இன்னஹு லைஸ பிர்ஜிஸின், இது பிணி அல்ல, மாறாக வலாக்கின் தஅவத்து நபியுக்கும், உங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவினுடைய விளைபாடு தான் இந்த நோயினுடைய தாக்குதல் என செய்தனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி, அந்த நோயின் மூலமாக மரணிப்பவர்களுக்கு உண்டான சோபனம் என்ன அதையும் சொல்லுவார்கள். வமௌத்து ஸாலிஹீன கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் மரணித்த நல்லோர்களுக்கு உண்டான மரணம் இதுபோல தான் இருந்தது. அதே போல இந்த நோயில் மரணிப்பவர் எப்பேற்பட்டவர் என்றால் வஷஹாதத்து யஹுஸ்ஸுல்லாஹு பிஹா மன் யஷாஉ மின்கும், உங்களில் யார் அல்லாஹ்விற்கு என குறிப்பிட்டவர்களோ அவர்களுக்கு தான் இது போன்ற நோயினை அல்லாஹ் தருவான். அதன் மூலமாக அவர்களை மரணிக்க செய்வான். அதன் மூலமாக ஷஹாதத்தினுடைய அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு தருகிறான். எனவே இது பிணி அல்ல, உங்கள் நபி உங்களுக்காக செய்த துஆ என்பதை செய்தனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிய செய்திகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. இதை சொல்லிவிட்டு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு இப்படி சொன்னார்கள் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், நான் சொன்ன இந்த செய்தி, இந்த ஹதீஸ், இந்த முஆதாகிய இருக்கிற நான் பெருமானார் சொல்ல கேட்டிருந்தால் அந்த நோயை யா அல்லாஹ் எனக்கும் நீத்தா, என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் நீத்தா, இதன் மூலமாக எங்களுடைய மரணத்தை நீ ஏற்படுத்து என செய்தனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே இடத்திலேயே நின்று துஆ செய்கிறார்கள். துஆவினுடைய விளைவு அவருடைய கடைசி நேரம் இந்த பிளாக் கொள்ளை நோயின் மூலமாகத்தான் அவர்களுடைய மரணமும் சம்பவிக்கிறது. அந்த கடைசி நேரத்தில் முஆத் ரலியல்லாஹு அவருக்கு 2 மனைவிகள், அவர்களுக்கு பிள்ளைகளும் உண்டு. அந்த பிள்ளைகளை அந்த நோய் தொட்ட பொழுது முஆத் ரலியல்லாஹு அருகிலே வந்து அமர்ந்தார்கள். அருகிலே வந்து அமர்ந்து சொல்லுவார்கள், ஏப்பா, இப்படி ஒரு நோய் வந்திருக்குது, நீ என்ன நினைக்கிற? அப்போ தன்னுடைய மகன் மரணப்படுக்கையிலே இருக்கிற முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் சொல்லுவார், ஒரு ஆயத்தை குறிப்பிட்டு சொல்லுவார், அல் ஹக்கு மிர் ரப்பிக ஃபலா தகூனன்ன மினல் மும்திரீன். தந்தையே, இந்த உண்மையான நிலை உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருக்கிறது. எனவே நீங்கள் இதை மறுக்கிற சந்தேக ஆளியாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என அவருடைய மரணப்படுக்கையில் இருக்கிற மகன் சொன்ன பொழுது அவருடைய தந்தையினுடைய பதில் இப்படி இருந்தது, இன்ஷா தஜிதினி இன்ஷா அல்லாஹு மின ஸாபிரீன். இப்பேற்பட்ட ஒரு நிலை ஈமான் உனக்கு உண்டா? இன்ஷா அல்லாஹ் ஒரு
நீ சந்திப்பாய் என அவருடைய தந்தை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி அவர்களுடைய 2 மகள்களும் மௌத்தானார்கள், 2 மகன்களும் மௌத்தானார்கள். இருவரை ஒரே கபரிலே வைத்து அவர்கள் அடக்கம் செய்தார்கள். கடைசியாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணமும் இந்த கொள்ளை நோய் திடீர் மரணம் தான் ஏற்பட்டது. அப்போ மரண படுக்கையில் இந்த கொள்ளை நோயில பாதிக்கப்பட்ட முஆத் ரலியல்லாஹு இப்படி மக்களை பார்த்து சொல்லுவார்கள், இந்த நேரத்தில் எனக்கு சிகப்பு ஒட்டகைகள் கிடைப்பதை விட இந்த மரணம் எனக்கு என்னிடத்திலே உயர்ந்தது, மிகவும் பிடித்தமானது என அவர்கள் சொல்கிறார்கள். ஒன்றை நாம் யோசிக்க வேண்டும். எனக்கு மரணம் இப்படி தான் வரணும்னு கேட்டால் எப்படி கேட்பாங்க? ஒன்று ஷஹாதா கலிமாவோட வரணும், இல்லை சஜிதாவில் வரணும், இல்லை மதீனாவில் வரணும், இல்லை தொழுகிற நிலையில் வரணும். இப்படியெல்லாம் தானே மரணத்தினுடைய துவாக்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் முஆத் ரலியல்லாஹு கேட்டது என்ன? பிளாக் நோய், கொள்ளை நோயின் மூலமாக என்னுடைய மரணம் வர வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்றால் இது என்ன அன்பளிப்பா அல்லது இலவசமா அல்லது இதன் மூலமாக ஏதாவது ஒரு நன்மையான காரியங்கள் தன்னை சார்ந்தவர்களுக்கு உண்டா? எதுவுமே இல்லை. என்றாலும் பெருமானார் சொன்னார்கள், இது சாலிஹீன்களுடைய மரணம், சுஹதாக்களுடைய மரணம், ஷஹீத் என்கிற அந்தஸ்தை பெற்று தருகிற மரணம். எனவே இது போன்ற நோயின் மூலமாக மரணிப்பவர்கள் அவர்கள் பிணியில் அவர்கள் பாதிக்கப்படவில்லை, மாறாக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அடியாராக இருக்கிறார்கள் என்கிற ஒரு ஒற்றை சொல்லை அவர்கள் மையப்படுத்தி தான், யா அல்லாஹ் என்னுடைய மரணம் இது போல அமைய வேண்டும் என முஆத் ரலியல்லாஹு போன்ற சஹாபிகள் கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாமெல்லாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். திடீர் மரணம் என்று வருகிற பொழுது அவர்கள் எல்லாம் பாவம் செய்ததினால் தான் அவர்களுக்கு இப்பேற்பட்ட மரணத்தை தண்டனையாக அல்லாஹ் தருகிறான் என்கிற ஒரு எண்ண ஓட்டம் மிகவும் தவறானது. அதன் அடிப்படையில் சமீபத்தில் கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவில் 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு அந்த பள்ளியில் இமாமாக இருப்பவர், பணிபுரிபவர் மக்களுக்கு மத்தியில் ஒரு ஏலான் செய்திருக்கிறார், ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறார். என்னன்னா, இந்த மாதிரி ஒரு வெள்ளம் ரொம்ப அதிகமாக வருது, நிலச்சரிவுகள் எல்லாம் ஏற்படுகிறது, எனவே மக்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். சொன்ன அந்த ஆலிம் இளம் மௌலவி மறுநாள் காலையில் அவரும் இல்லை, எந்த பள்ளியில் வைத்து சொன்னாரோ அந்த பள்ளியும் அங்கில்லை, எல்லாம் மண்ணோடு மண்ணாக ஆக்கப்பட்டது. இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம் எனவே ஏற்பட்டது. அதன் காரணமாக இவர்கள் இப்படி ஒரு பாவத்தை செய்திருப்பார்களோ, பாவிகளாக இருப்பார்களோ என்கிற ஒரு எண்ண ஓட்டம் மிகவும் தவறானது. அதே சமயத்தில் இப்படி சொல்லுவாங்க, துவாவை விளையாட்டுக்காக கூட சில நேரங்களில் துவாவை எதிர்மறையாக கேட்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். சமீபத்தில் ஒரு சில காணொளிகள் வலைதளங்களிலே பரவலாகப்பட்டது, அதை பலரும் பார்த்திருப்பீர்கள். சிறார்கள் எல்லாம் அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா கேட்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த ஊரில் ரொம்ப மழை பெஞ்சு ஸ்கூல் எல்லாம் லீவ் விடணும் அப்படின்னு சொல்லி விளையாட்டுத்தனமாக துவா கேட்டிருக்கிறாங்க. அந்த துவா இப்பொழுது அந்த வீடியோ பரவலாகிறது. சொல்வதின் நோக்கம் என்னவென்றால், நாம் செய்கிற சிறிய சிறிய செயல்கள் கூட அதனுடைய பிரதிபலன் பெரிதாக இருக்கக்கூடும். அந்த சிறார்கள் கேட்ட துவாவோ என்னவோ அல்லாஹ் அறிந்தவன். அவர்கள் கேட்டது போலவே மழை பெய்தது, காற்றாட்டு வெள்ளம் அடித்தது, நிலச்சரிவுகள் எல்லாம் ஏற்பட்டது, பள்ளிகள் எல்லாம் விடுமுறை அளிக்கப்பட்டது, ஏன் பள்ளிகளே இல்லாமல் ஆக்கப்பட்டது. இப்படியெல்லாம் இருக்க 2-3 கிராமங்கள் மண்ணோடு மண்ணாக போயிருக்கிறது என்று சொன்னால் வெளிவிடுகிற வார்த்தைகளை கூட கவனமாக வெளிவிட வேண்டும். விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், நம்மோடு சில மலக்குமார்கள் சதாவும் இருப்பதாக பெருமானார் சொல்லுவார்கள். நாம் சொல்கிற எல்லா துவாக்களுக்குமே எல்லா சொற்களுக்குமே அவர்கள் ஆமீன் சொல்வதாகவும் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அப்போ நம்மோடு இருக்கிற அந்த மலக்குமார்கள் நாம் விளையாட்டிற்காக கேலிக்காக சொல்கிற சில வார்த்தைகளுக்கு அவர்கள் ஆமீன் என கூறி அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான் என்றால் வாழ்க்கை தரமற்று போய்விடும் என்பதை இது போன்ற காணொளிகள் நமக்கு உணர்த்துகிறது. எனவே வெளிவிடுகிற வார்த்தைகளை கூட நன்மையான வார்த்தைகளாக, விளையாட்டுக்காக இருந்தாலும் சரி, காரியமாக இருந்தாலும் சரி, நன்மையான வார்த்தைகளை வெளியிட வேண்டும். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயரிய குணத்தில் இருப்பது ஒரு குணம் என்னவென்றால், விளையாட்டுக்கு கூட ரசூலுல்லாஹ் போய் சொன்னது கிடையாது. விளையாட்டுக்கு கூட இவனுக்கு இப்படி 1000 ரசூலுல்லாஹ் சொன்னது கிடையாது. ஆனால் விளையாட்டு இருக்கிறார்கள் பெருமானார் வார்த்தையின் மூலமாக. அந்த விளையாட்டில் அதிகமாக பெருமானார் பயன்படுத்தியது எதிராளியினுடைய நலனுக்கான வார்த்தை
வாழ்க்கையில் எடுத்து நடத்த வேண்டும். மரணம் என்று வருகிற பொழுது அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த நல்ல மரணங்களை நாம் துஆ செய்வதில் எவ்வித தவறும் இல்லை. ஒரு நேரத்தில் பத்ரு போர், அந்த போரிற்காக ஒரு பெண் சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அனுமதி கேட்பார்கள். உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதி கேட்பார்கள். எதற்காக? யா ரசூலல்லாஹ், நீங்கள் அனுமதி தந்தீங்கன்னா போர்க்களத்தில் நானும் கலந்துக்கிறேன். போர் செய்வதற்கு அனுமதி இல்லை, ஆனால் காயப்படுகிற அந்த நபர்களுக்கு சிகிச்சை செய்வதற்காக நீங்கள் எனக்கு அனுமதி தாருங்களேன். போரில் கலந்து கொண்ட நபர்களுக்கு சிகிச்சை செய்த ஒரே காரணத்தினால் அல்லாஹ் எனக்கும் ஷஹாதத்தை நசீபாக்கலாமே என பெருமானாரிடத்தில் உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், போருக்கு வர உனக்கு அனுமதி இல்லை, ஆனால் ஷஹாதத்து உனக்கு உண்டு, நீ வீட்டிலே இரு என பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் பத்ரு போர்க்களத்தில் சொல்ற அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு சையதுனா உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஏற்படுகிறது. அவர்களுடைய வீட்டில் பாங்கு சொல்லி தொலை வைப்பதற்காக வயதான ஒருவரை பெருமானாரிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அனுமதி தருகிறார்கள். அவர்களுக்கு 2 அடிமைகளும் இருந்தார்கள், ஆண் ஒன்று பெண் ஒன்று. அந்த 2 அடிமைகளுமே அவர்கள் குறித்த விஷயத்தில் அவர்கள் எழுதி வைத்திருந்தது என்னவென்றால், நான் மௌத்தாயிட்டேன்னா இவங்க 2 பேரும் விடுதலை, உரிமையிடப்பட்டவர்கள் என்கிற ஒரு கடிதத்தை எழுதி அந்த நபரிடத்திலே கொடுத்திருந்தார்கள். உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ இவங்க மௌத்தாவாங்கன்னு அந்த 2 அடிமைகள் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஹயாத்து நீண்டு போனது. கடைசியில் இவர்களுக்கு விடுதலையாக வேண்டும், உரிமையாக வேண்டும். என்ன செய்தார்கள்? ஒரு நாள் இரவோடு இரவாக ஒரு கம்பிளியை எடுத்து அவருடைய முகத்தில் வைத்து அழுத்தி அவர்களை கொன்றுவிட்டு அந்த ஊரிலிருந்து வெளியே ஓடினார்கள். இந்த செய்தி தெரிந்த சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களை அழைத்து சொன்னார்கள், இவர்கள் பற்றிய விஷயத்தில், கொலையாளிகளுடைய விஷயத்தில் ஏதாவது கருத்து தெரிந்தால் அல்லது அவர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் நீங்கள் அழைத்து வாருங்கள் என உமர் ரலியல்லாஹு சொல்லி அவர்களும் பிடிக்கப்பட்டு வந்தார்கள். அவர்கள் செய்த கொலையினால் அவர்களுக்கு தண்டனையாக சையதுனா உமர் ரலியல்லாஹு அந்த இருவர்களையும் சிலுவையில் அறைந்ததாக வரலாறுகள் சொல்கிறது. அதே நேரத்திலே வரலாறு இப்படி ஒரு குறிப்பு நமக்கு சொல்லி காட்டும், மதீனாவுடைய வரலாற்றிலேயே முதலாக சிலுவையில் அறைக்கப்பட்டவர் அந்த இருவர் என வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நம்ம இங்க பார்க்க வேண்டிய செய்தி என்னவென்றால், உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கடைசி நேரம் ஷஹாதத்தாக இருக்க வேண்டும் என ஆசைப்பட்டார்கள். எனவேதான் பெருமானாரிடத்தில் யா ரசூலல்லாஹ், போருக்கு அனுமதி இல்லை, அதில் காயப்படுபவர்களுக்கு மருந்து வைக்கிற அந்த ஒரு பணியை எனக்கு தாருங்கள், அதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்தை தருவானே என்று அவர்கள் கேட்ட பொழுது பெருமானார் சொன்னார்கள், இதற்கு அனுமதி இல்லை, ஆனால் உனக்கு ஷஹாதத் உண்டு என்று பெருமானார் சொன்னார்களே. அந்த ஷஹாதத் கடைசியாக உமர் ரலியல்லாஹு அவருடைய காலகட்டத்தில் இவர்களுக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால், வாழ்க்கையினுடைய முடிவு, இந்த உலக வாழ்க்கையினுடைய முடிவு உயரிய முடிவாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சஹாபாக்கள் எல்லாம் உணர்த்தி காட்டுகிறார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்ன பொழுது, ஒரு நேரம் உஹது மலையில ரசூலுல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு 3 பேரும் உஹது மலைக்கு செல்கிறார்கள். 3 நபர்களும் நின்ற பொழுது உஹது மலை கொஞ்சம் நடுங்கியது. அப்ப ரசூலுல்லாஹ் காலை வச்சு ஒரு அடி அடிச்சுட்டு சொன்னாங்க, தன்னுடைய தடியை வச்சு ஒரு அடி அடிச்சுட்டு சொன்னாங்க, உஹத் உஸ்குன், அமைதியாயிரு. ஏன் தெரியுமா? உன் மேல ஒரு நபி இருக்கிறார், பெருமானார் ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள், ஒரு சித்திக் இருக்கிறார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், ஒரு ஷஹீத் இருக்கிறார். சையதுனா உமர் ரலியல்லாஹு இருந்தார்கள், ஆனால் ஷஹீதாகவில்லை. ஆனால் சொன்ன வார்த்தை ஷஹீத் என்கிற வார்த்தையை குறிப்பிட்டார்கள். எனவே எல்லோருக்கும் தெரிந்தது உமர் ரலியல்லாஹு கடைசியாக ஷஹாதத்தை தான் அவர்கள் சந்திப்பார்கள். என்றாலும் உமர் ரலியல்லாஹுடைய துஆ எப்படி இருந்தது தெரியுமா? அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக, யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் என்னுடைய உயிர் நீர்த்து நான் மரணத்தை சம்பவிக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹுக்கு தெரியும் தன்னுடைய கடைசி நேரம் ஷஹாதத்து தான். உமர் ரலியல்லாஹுக்கு தெரியும் எந்த ஊர்ல ஷஹாதத்து நிகழும், அது உமர் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய கையிலே உண்டு. எனவே அடுத்த துஆவாக இப்படி கேட்டார்கள், வஜஅல் மௌதி ஃபி பலதி ரசூலிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ் ஷஹாதத்து ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, கன்ஃபார்ம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா என்னுடைய ஒரு ஆசை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் வாழ்ந்த இந்த மதீனாவில் என்னுடைய மரணம் வேண்டும், என்னுடைய ஷஹாதத்து வேண்டும். எனவே யா அல்லாஹ் கடைசி நேரத்தை ஷஹாதத்தாக ஆக்கு,
அதே சமயத்தில் பெருமானார் வாழ்ந்த இந்த பூமியிலே என்னுடைய மரணத்தை ஏற்படுத்து என அவர்கள் கேட்கிறார்கள். நம்ம வரலாறுகளை வாசித்தால் தெரியும், செய்தினா உமர் ரலியல்லாஹு அவருடைய காலகட்டத்தில் தான் உலகத்தில் பாதிக்கு மேல் இஸ்லாத்தை தழுவியது. ஒட்டுமொத்த உலகத்திலும் அந்த பாதிக்கு உலகத்திற்கு மேலாக இஸ்லாத்தை தழுவியது உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலம். அதே சமயத்தில் மதீனா எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நல்ல முறையில் நிம்மதியான முறையில் இருந்தது என்றால் அது உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான். அப்படி இருக்க ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு எந்த ஒரு போரிலும் தளபதியாக அல்லது ஒரு நபராக கூட படை வீரராக கூட உமர் ரலியல்லாஹு கலந்துக்கல. அப்படி கலந்திருந்தா கூட ஷஹாதத் அவங்களுக்கு நசீபாகும்னு சொல்லலாம். ஆனால் எந்த ஒரு போரிலுமே உமர் ரலியல்லாஹு கலந்துக்கல. இப்படி எல்லா சூழலும் பாதுகாப்பாக அமைந்திருக்க உமர் ரலியல்லாஹு கேட்ட துவா, எனக்கு ஷஹாதத்து வேணும், அதே நேரத்தில் பெருமானார் வாழ்ந்த இந்த மதீனாவில் தான் எனக்கு மௌத்து வேணும். எப்படி சாத்தியமாக்கினான் அல்லாஹ். அபூ லுஅ்லு என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் உமர் ரலியல்லாஹு ஃபஜ்ர் தொழுகை வைக்கிறாங்க. ஹிஜ்ரி 23 முஹர்ரம் பிறையினுடைய கடைசி நாட்கள். உமர் ரலியல்லாஹு ஃபஜ்ர் தொழுகை வைக்கிறாங்க. சிறிய குருவாலை எடுத்து பின்னால் முஸ்லிமை போல அவனும் வந்து நிற்கிறான், தொழ வைக்கிறான். தொழுகையிலே ரொம்ப மும்புறமாக ஈடுபட்ட பிறகு குருவாலை எடுத்து உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வயிற்றில் குத்தி அவன் கிழித்து ஓடியதாக வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. சுமார் 3 நாட்கள் கிழிக்கப்பட்ட வயிறோடு உமர் ரலியல்லாஹு இருந்தார்கள். அதற்கு பின்னால் தான் மரணத்தை அவர்கள் சுவைக்கிறார்கள். சொல்வதனுடைய நோக்கம் என்னவென்றால், எல்லா சஹாபாக்களுக்குமே உயர்ந்த மரணம் எதுவென்று கேட்டால் சொல்லுவார்கள், ஷஹாதத்து ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்விற்காக தன்னுடைய உயிரை கொடுப்பது தான் உயர்ந்த மரணம். எனவே அந்த மரணம் தான் எனக்கு வேண்டும் என்று கேட்டார்கள். பாதுகாப்பாக சூழலாக இருந்தாலுமே அந்த மரணத்தை அல்லாஹ் தருகிறான் செய்தனா உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு. அதே போல மதீனாவில் தான் மரணித்தார்கள், மதீனாவில் தான் அவருடைய தஃபனும் ஏற்பட்டது. அதிலும் குறிப்பிட்டு சொல்வதானால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் அனுமதி கேட்டு ரசூலோடு புதைக்கப்பட்டிருக்கிற தஃபன் செய்யப்பட்டிருக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அருகிலே என்னை தஃபன் செய்ய வேண்டும் என ஒரு அனுமதியை ஆசையை முன்வைத்த பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் அனுமதி தந்தார்கள். அதன் அடிப்படையில் ரசூலுல்லாஹ்க்கு கொஞ்சம் கீழே இறக்கி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி உமர் ரலியல்லாஹு, இப்படி அவர்களை மதீனா முனவ்வராவிலே தஃபன் செய்யப்பட்ட வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. சொல்வதனுடைய நோக்கம், திடீர் மரணம் என்று சொன்னால் எப்போ வேணாலும் எதிர்பாராத நேரத்தில் நிகழ்கிற மரணம் தான் திடீர் மரணம். அப்பேற்பட்ட மரணமாக இருந்தாலுமே அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த சோபனத்திற்குற மரணம் எனக்கு வேண்டும் யா அல்லாஹ் என்கிற துவாவை அல்லாஹ்விடத்தில் எல்லோரும் முன்வைக்க வேண்டும் என்பதை இந்த இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. தொப்பி போட்டுக்காரு கட்சி கட்டு. ஆக மரணம் என்று வருகிற பொழுது உயர்ந்த மரணத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுவது என்பது தவறு கிடையாது. ஆனால் எனக்கு சூழ்நிலை சரியில்லை, என்னை மௌத்தாக்கீருன்னு கேட்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் எல்லாம் மரணம் என்று வந்தால் கலிமா ஷஹாதா ஒன்று அல்லது சஜிதா அல்லது மதீனாவில் அல்லது ஜன்னத்தில் பக்கீல அடக்கப்படணும், இது போன்ற துவாக்களை கேட்பதில் எவ்வித தவறுகளுமே கிடையாது. எனவே தன்னுடைய மரணம் குறித்த விஷயத்தில் ஒவ்வொரு இஸ்லாமியனும் அல்லாஹ்விடத்திலே முன்வைக்க வேண்டிய ஒரு கோரிக்கை என்னவென்றால், நல்ல உயர்ந்த மரணத்தை யா அல்லாஹ் எனக்கு நீ தருவாயாக. இப்போ எப்படி வேணாலும் மௌத்து வரலாம், அது அல்லாஹ் தான் குர்ஆனில் சொல்கிறான். எப்போ ஒரு ஆத்மா எப்போ மரணிக்கும் அது யாருக்கும் தெரியாது, அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹும் சொல்கிறான், பெருமானாரும் சொல்கிறார்கள். அப்படி இருக்க நல்ல மரணம் ஒருவருக்கு நசீபாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள், பெருமானாருக்கு கட்டுப்பட்டு வாருங்கள், ஹக்க துகாத்திஹி, அவனை எந்த அளவு அஞ்சி வாழணுமோ அந்த அளவு நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்துங்கள். வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணித்தால் முஸ்லிமாக மட்டுமே மரணியுங்கள் என்றால் கடைசி மூச்சு வரைக்கும் நீங்கள் ஈமானோடு இருங்கள் என்பது அர்த்தம். கடைசி மூச்சு வரையிலுமே ஒருவன் இஸ்லாமிற்கு சொந்தக்காரனாக இருக்க வேண்டும் என்பது அர்த்தம். கடைசி மூச்சு வரைக்குமே அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் வழிபட வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்பது அர்த்தம். ஒரு இடத்திலே அல்லாஹ் இப்படியும் சொன்னா, வஅபுது ரப்பக ஹத்தா யஹ்தியக்கல் யகீன், உங்களுக்கு
மரணம் வருகிற வரையிலுமே அல்லாஹ்வை நீங்கள் வணங்கி வாழுங்கள். அப்படி வாழ்ந்தால் உங்களுடைய மரணம் இஸ்லாமியனுடைய மரணமாக நிகழும். இஸ்லாமியனுடைய மரணமாக நிகழ்ந்தால் அது சோபனத்திற்குண்டான மரணமாக நிகழும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. இப்பொழுது நாம் முன்னெடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நம்மளுடைய பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேரளாவாசிகள் ரொம்ப பெரிய துயரில் இருப்பது நம் அனைவரும் தெரியும். இந்த துயரில் இருப்பவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும்? ஒன்று துஆ செய்யலாம், அது கண்டிப்பாக எல்லோரும் செய்தாக வேண்டும். அதே நேரத்தில் நம்மால் முடிந்த அளவு அவர்களுக்கு பொருளுதவிகள், பண உதவிகள் செய்யலாம். தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா முன்னெடுக்கிற ஒரு கோரிக்கை, எல்லா மஹல்லாவுக்கும் தமிழ்நாடு முழுக்க வைத்திருக்கிற ஒரு கோரிக்கை என்னவென்றால், பக்கத்து மாநிலமான கேரளாவில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவிலே வசூல் செய்து அவர்களுக்கு அந்த காசு பணங்களை அனுப்பி வைக்கிற ஒரு முயற்சியில் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா ஈடுபட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நமது மஹல்லாவில் இன்னைக்கு வெளியே நம்ம பள்ளியை சார்ந்தவர்கள் நிற்பார்கள். அவர்களுடைய துயர் துடைப்பதற்காக நம்மால் முடிந்த அளவு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அவர்களுக்காக நம்மால் முடிந்த அளவு செய்வதற்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யார் ஒருவர் இன்னொருவருடைய துயர் துடைப்பதற்காக ஒரு பொருளை சதக்காவோ அல்லது அவர்களுக்கு ஏதாவது தான தர்மமோ செய்கிறாரோ அவர்களுக்காக 72 மலக்குமார்கள் தன்னுடைய இறக்கையை விரித்து வைத்து அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதே சமயத்தில் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார்கள், தன்னுடைய மறைவில் இருக்கிற ஒரு சகோதரருக்காக யார் நலவிற்காக துவா செய்கிறாரோ அந்த துவா இவருக்கும் அது பொருந்தும் என பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். என்றால் அவர்களுடைய இயற்கை சீற்றத்திலிருந்து அவர்களை காப்பாற்றியா அல்லாஹ் என நாம் துவா செய்தால் இயற்கை சீற்றத்திலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம். அவர்களுடைய கஷ்டங்களை நீக்கி வையா அல்லாஹ் என துவா செய்தால் நாம் நம்முடைய கஷ்டங்களிலிருந்து நீக்கப்பட்டு பாதுகாப்பான முறையிலே நாம் வாழ்வோம். எல்லாம் அவர்களுக்கு வாழ்வை நல்லதான வாழ்வாக நீ ஆக்கிவை என்று நாம் துவா செய்தால் நம்மளுடைய வாழ்க்கை நன்மையாக ஆகும் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அதே சமயத்தில் 72 மலக்குமார்கள் ரக்கையை விரித்து வைத்து அவர்களுக்காக வாழ்க்கையை பாதுகாப்பு தருகிறார்கள் என்று பெருமானார் சொன்னார்களே. இன்னொரு புறம் பெருமானார் இப்படி சொன்னார்கள், 72 பாவங்கள் அந்த நபருக்கு மன்னிக்கப்படுகிறது. யாருக்கு? யார் தன்னுடைய சகோதரர் துயரிலே இருப்பவருக்கு யார் அவருடைய துயர் துடைக்க ஏதாவது பொருளுதவியோ பண உதவியோ செய்கிறாரோ அவருக்கு என பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். குர்ஆனின் மூலமாக நாம் பார்த்தால் அல்லாஹ் இப்படி சொல்லுவான், மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த், யார் உலகத்தில் ஒரு தேவையில்லாமல் ஒருவரை கொலை செய்வாரோ, ஒரு உயிரை அவர் மாய்க்க செய்வாரோ, அல்லது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாரோ, ஃபக அன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ, அவர் ஒட்டுமொத்த உலகத்தையும் கொன்றவரை போல, வமன் அஹ்யாஹா ஃபக அன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, யார் ஒரே ஒரு உயிரை வாழ வைப்பாரோ ஒட்டுமொத்த உலகத்தையும் வாழ வைப்பதற்கு சமம். எனவே நீங்கள் செய்கிற அந்த 1 ரூபாயோ 10 ரூபாயோ 100 ரூபாயோ அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த போவது கிடையாது. என்றாலும் ஒருவேளை பசியை அவருக்கு போக்க செய்யும். அந்த பசியை போக்க செய்து அவர் வாழ்ந்து இன்ஷா அல்லாஹ் பின்னால் நல்ல அமல், என்னென்ன அமல்கள் எல்லாம் சின்னதிலிருந்து பெரிய அமல் வரைக்கும் அவர் செய்கிறாரோ அந்த எல்லா அமலுக்கு உண்டான கூலியையும் இங்கிருந்து நாம் தருகிறோமே, அந்த 1 ரூபா 10 ரூபா 100 ரூபா 1000 ரூபா, அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கும் தருகிறான். ரசூலுல்லாஹ் இப்படியும் சொன்னாங்க, துயர் துடைக்கிற மக்களுக்கு அல்லாஹ் ஹஜ் உம்ரா செய்தனுடைய நன்மையை கூட அல்லாஹ் அவர்களுக்கு தருகிறான் என பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். என்றால் 5 லட்சம் 6 லட்சம் தேவையில்லை ஹஜ்ஜுக்கு, ஒரு 10 ரூபா 100 ரூபாய் இது போன்ற மக்களுக்கு கொடுத்தால் ஹஜ் செய்யாமலே ஹஜ் செய்த நன்மையை அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்பது எவ்வித சந்தேகம் இல்லை, தப்பிக்கொள்ளும் எவ்வித சந்தேகம் இல்லை. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மா தொழுகை நிறைவு செய்து வெளியே செல்கிற பொழுது நம்ம பள்ளியை சார்ந்தவர்கள் வெளியே நிற்பாங்க. கேரளாவில் பாதிக்கப்பட்டிருக்கிற நமது சகோதரர்கள், இஸ்லாமியர்கள், இன்னபிற மதத்தை சார்ந்தவர்கள் எல்லோருக்காகவும் இன்ஷா அல்லாஹ் நம்மால் முடிந்த அளவு பொருளுதவி,
பண உதவி இன்ஷா அல்லாஹ் செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. இப்படி பொருள் உதவி பண உதவி செய்தால் என்னென்ன சோபனங்களை எல்லாம் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ அந்த எல்லா சோபனத்திற்கும் பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. இது போன்ற இயற்கை சீற்றங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவருக்கும் பாதுகாப்பானாக. யார் யாரெல்லாம் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் உயர்ந்த தரத்திலே உயர்த்துவானாக. அதில் உயிர் நீர்த்த இஸ்லாமிய சொந்தங்களுடைய ஷஹீதுகளை சுஹதாக்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. அவர்களுக்கு சிறந்த பகரத்தை அவருடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் தருவானாக. இது போன்ற அகால மரணம் திடீர் மரணங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. குறிப்பாக நமது உடலிலிருந்து உயிர் பெறுகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எனும் திருக்கலிமாவை நபி வாயிலாக நமது வாயில் அல்லாஹ் வெளியாக்குவானாக. மதினாவில் மரணித்து ஜன்னத்துல் பகீ என்கிற அந்த இடத்தில் அடக்கம் பெறுகிற நசீபினை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுன்னத்துல்